Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு நியூ சீரிஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த சீரிஸை நீங்க கண்டினியூவா பாக்குறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு பையன் காலேஜ்க்கு ஒரு பேக்ல ஸ்வீட்ஸ் கொண்டு வரான். இவனோட பேரு தீராக், இந்த சீரிஸோட மெயின் லீட். இவன் ஃபர்ஸ்ட் அங்க நிக்கிற வாட்ச்மேன் கிட்ட வந்து இந்தாங்க ஸ்வீட்ஸ் வாங்கிக்கோங்க, இது அம்மா பண்ணதுன்னு சொல்லி கொடுக்க அவரும் அதை வாங்கிட்டு தேங்க்ஸ் தீராக்னு ஒரு செல்யூட்டை போட இவனும் செல்யூட் போட்டுட்டு அங்க இருந்து காலேஜ்குள்ள ஓடி போறான். நெக்ஸ்ட் இவன் கேம்பஸ்குள்ள இருக்கிற ஷாப்க்கு வந்து இவனுக்கு தெரிஞ்சவங்க கிட்டயும் அந்த ஸ்வீட்ஸ கொடுத்துட்டு இவன் கிளாஸ்க்கு போறப்ப ஒரு பொண்ணு இவனை கூப்பிட்டு இங்க என்னடா தனியா பண்றன்னு கேட்க இவனும் இந்தா நீயும் ஸ்வீட்ஸ் வாங்கிக்கோன்னு கொடுத்து விடுறான். அப்ப இன்னொரு பொண்ணும் டிராக்னு அங்க ஓடி வந்து அந்த ஸ்வீட் பேக்கை வாங்கிட்டு போறா. இப்ப ஸ்வீட்ஸ் எல்லாமே காலியானதும் அவ்வளோடா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு இவன் ஜாலியா துள்ளி குடிச்சிட்டு அங்க இருந்து போறான். அடுத்தடா இவன் சாங்குன்ற ஒரு டாக் பாக்குறான். உடனே அடிக்கிட்ட போய் விளையாட ஆரம்பிச்சிட ஒரு பையன் அந்த வழியா ஒரு கையில மொபைல பாட்டுட்டு இன்னொரு கையில காஃபி கப்போட வந்துட்டு இருக்க டீராக் அவன் வரத பாக்கல. அந்த பையனும் டீராக் கீழே உட்காந்துட்டு இருக்கிறத பாக்கல. சோ இவன் ஏண்டிக்கிறப்ப அந்த பையன் மேல முட்டி அந்த காஃபி அவன் மேல கொட்டிடுது. இப்ப இவனோட இன்ட்ரோவை டீராக்கோட வாய்ஸ் ஓவர்ல சொல்றாங்க. இவனோட பேரு மியூன்ஃபா, நம்ம ஷார்ட்டா ஃபான்னு கூப்பிட்டுக்கலாம். இவன் இந்த சீரீஸோட இன்னொரு மெயின் லீட். எல்லாருமே இவனை பார்த்து பயப்படுவாங்க, ஏன்னா இவனை பத்தி ஏகப்பட்ட ரூமர்ஸ் இருக்கு. இவன் எல்லாரோட மனசையும் உடைப்பான். அண்ட் அது மட்டும் கிடையாது, இவனுக்கு ஸ்கேரி லூக்கர்ன்ற டைட்டில் தானா வரல. இவனும் இவன் கேங்கும் அடிக்கடி சண்டையில இன்வால்வ் ஆவாங்க. பட் இது எல்லாமே இப்ப வரைக்கும் ரூமரா தான் இருக்கு. அண்ட் டீராக்கும் அந்த மாதிரி எதையும் பார்த்ததில்ல. இவன் மற்றவங்க சொல்ற மாதிரி கெட்டவனா இருந்தா இந்நேரத்துக்கு என்ன அடிச்சிருப்பானேன்னு இவன் பொறுமையா யோசிச்சு முடிச்சுட்டு தென் திரும்பி சாரி நான் இதை கிளீன் பண்ணி தரேன்னு அவன் கர்ச்சிஃபை வச்சு அவன் ஷர்ட்டை தொடச்சு விட அவன் கைய பிடிச்சதும் இவன் பயத்துல சாரி கேக்குறான். அண்ட் அவனும் வெறும் மட்டும் சொல்லிட்டு அங்க இருந்து போறான். தென் இதுதான் நடந்தது, அவன் என் மேல கோவப்பட மாட்டான்னு நினைக்கிறேன்னு இவன் நடந்த விஷயத்த அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல இதெல்லாம் ஒன்னும் இல்ல, அவன் கோவப்பட மாட்டான்னு லீ சொல்றான். அதுக்கு டீராக்கும் ஆமாடா, அந்த ரூமர்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்தாலும் நான் அவனை மீட் பண்றப்ப அவன் நல்லவனா தான் தெரியறான்னு சொல்ல அப்ப டைப் ஸ்டோரிய கண்டினியூ பண்ணுதா அடுத்து என்ன ஆச்சுன்னு கேக்குறான். அவன் வெறும் சொல்லிட்டு போயிட்டான்னு சொன்னதும் அவனை பத்தி எத்தனை ரூமர்ஸ் இருக்கு, அதுல கொஞ்சம் கூட உண்மை இல்லாம இருக்கும், அவன் ஏதோ பிளான் பண்றான்னு நான் நினைக்கிறேன்னு ஜாய் சொல்லிட்டு ஏலி அவன் அண்ணன் தானே, அவன் எந்த அளவுக்கு பயங்கரமானவன், அந்த ரூமர்ஸ் எல்லாம் உண்மையானு கேட்க நீங்க சொல்றதெல்லாம் சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு, நீங்க நினைக்கிற மாதிரி அவன் இருந்திருந்தா இந்நேரத்துக்கு சாகி சேக்ஸ் இங்க இருந்திருக்க மாட்டான்னு டீராக்க பத்தி சொல்ல இவனும் ஆமா அதுவும் கரெக்ட் தானே சொல்லி இப்போ ஒரு இன்சிடென்ட நினைச்சு பாக்குறான். இவன் கிரவுண்ட்ல இருக்கிறப்ப ஃபுட்பால் கோட்டை விட்டு வெளியே வந்துருது. அட பாஸ் பண்ண முடியுமான்னு இவனை கேக்குறப்ப இதோ பண்றேன்னு இவன் பால ஃபோர்ஸா கிக் பண்ணிடுற அடஃபா புடிச்சிடுறான். அங்க சுத்தி நின்று வேடிக்கை பாக்குறவங்க எல்லாம் அவ்வளவுதான் இவன் கடை முடிஞ்சதுன்னு நினைக்க ஃபா டீரா கிட்ட வராண்டேன். இவனும் சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்ல அதை கேட்டு இவனும் எதுவும் சொல்லாம லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு திரும்பி போறான். நான் மீட் பண்ண 2 தடவையுமே அவன் கைண்டா தான் நடந்துகிட்டான். அவனை பாக்குறதுக்கு பயமா இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாவும் இருக்கு. அவன் எதுக்கு என் மேல காஃபிய கொட்டலன்னு கேட்டுட்டு மேபி அவன் என்ன காப்பாட்டி இருக்கலாம். பாட்டியா நான் சொன்ன மாதிரியே அவன் நல்லவன் தான்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஹாய் காய்ஸ்னு அங்க வரான். டீராக் நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசலாமான்னு கேட்க இவனும் உடனே ஓகே சொல்லிட்டு என்ன விஷயம்னு கேட்க நம்ம தனியா போய் பேசலாமான்னு கேட்டுட்டு டீராக்க அங்க இருந்து கூட்டிட்டு போக இந்த சாகி சேக்ஸ் நோ சொல்லவே கட்டுக்க மாட்டான் போலன்னு ஜாயும் டைப்பும் சொல்றாங்க. கற்பனா இங்க லாக்கர் ரூமுக்கு வர அவன் ஃப்ரெண்டு ரியோ பாட்டு என்னடா ஷர்ட்ல கரையா இருக்குன்னு கேட்க இவனும் காஃபி கொட்டிருச்சுன்னு சொல்றான். இவன் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு இருக்கிறப்ப அங்க ஹியா வந்து அதே கேள்வியை கேட்கவும் இந்த தடவை ரியோ பதில் சொல்ல யாரு நீயா காஃபி கொட்டுன, நம்புற மாதிரி இல்லையே, நீ ஒரு பையன் வந்து முட்டிட்டான்னு சொன்னா அது நம்புற மாதிரி இருக்குன்னு ஹியா ஏதோ நேர்ல பார்த்த மாதிரி சொல்ல உனக்கு கற்பனை ஜாஸ்தியா இருக்குடான்னு ரியோ சொல்றான். அதுக்கு ஹியா நான் உன்னை கடை சொல்லலடா கரெக்டான ஃபான்னு அவனை கேட்க அவனும் எதுவும் சொல்லாம லாக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு அங்க இருந்து போறான். கற்பனா டீராக்க இங்க கூட்டிட்டு வரான். இவங்களுக்கு முன்னாடியே ஓவோட ஃப்ரெண்ட்ஸ் கையில கிஃப்டோட வெயிட் பண்ணிட்டு இருக்க ஓட வாங்கி டீரா கிட்ட தரான். ஃபர்ஸ்ட் இவனும் என்னால இதை வாங்கிக்க முடியாதுன்னு பொலைட்டா சொல்லி பாக்குறான். பட் அட கார்டுலயே வாங்கிக்காம இது சின்ன கிஃப்ட் தான் வாங்கிக்கோன்னு அவனை கம்பல் பண்ண வேற வழி இல்லாம இவனும் வாங்கிக்கிறான். ஏன்னா இவனால யார்கிட்டயும் டைரக்டா நோ சொல்ல முடியாது. அட லீ பார்த்ததும் இங்க ஓடி வந்து டேய் கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு வாடா போலான்னு
அவனை கூட்டிட்டு அங்கிருந்து ஓடிடுறான். தென் இவங்க கிளாஸ்க்கு வந்ததும் என்னடா பேக்ல மறுபடியும் அவன் கிட்ட 2 கிஃப்ட வாங்கிட்டியான்னு ஜாய் கேட்க, நான் வேண்டாண்டா சொன்னேன், அவன் தான் கம்பல் பண்ணி கொடுத்தான். நானும் சொல்லி அவன் மனசை காயப்படுத்த விரும்பலன்னு சொன்னதும், நீ எப்பவும் இப்படி தாண்டா பண்றேன்னு டைப் சொல்றான். அப்ப இவனும் ப்ரொஃபசர் இன்னும் வரலையான்னு டாபிக்க சேஞ்ச் பண்ண, அவர் இங்க இருந்திருந்தா இந்நேரத்துக்கு நீ அவரை பார்த்திருப்பேன்னு ஜாய் சொல்லிட்டு, ஏ சாகி சீக்ஸ் இத பாடுறான்னு ஃபாவோட போட்டோவை காட்டி, நீ எந்த அளவுக்கு அவன் ஷர்ட்டை டேமேஜ் பண்ண, அவன் ட்ரெஸ்ஸையே மாட்டிட்டான்னு சொல்றப்ப டைப் டீரா கிட்ட நீ ஒரு புது ஷர்ட் வாங்கி கொடுடான்றான். அதுக்கு ஜாயோ ஷர்ட் வாங்குறதெல்லாம் ஓவரா இருக்கும், நீ இருக்கிற ஷர்ட்டை வாஷ் பண்ணி கொடுன்னு சொல்ல, அப்போ டைப் நீ ஃபா கிட்ட போயிட்டு எக்ஸ்கியூஸ் மீ உங்க ஷர்ட்டை நான் வாஷ் பண்ணி தரதான்னு சொல்றதுக்கு உனக்கு தைரியம் இருக்காதான்னு டீராக்க கேட்க, அவனும் டெய்லி எனக்கு ஹெல்ப் பண்றான்னு அவன் கையை பிடிச்சு குளுக்குறான். சோ இவனும் கிளாஸ் ரூமை விட்டு வெளியே வந்து ஃபாக்கு கால் பண்ணி, என் ஃப்ரெண்டு டீராக் உன் ஷர்ட்ல காஃபி கொட்டிட்டான்ல, அதனால அவன் உன் ஷர்ட்டை வாஷ் பண்ணி கொடுக்க ஆசைப்படுறான், உனக்கு ஓகேவான்னு கேட்க, அதுக்கு இவனும் இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், உன் ஃப்ரெண்டு எதுவும் பண்ண தேவையில்ல, அவன் கிட்ட சொல்லிருன்னு காலை கட் பண்ணிடுற. இவனும் இதை எப்படி மற்றவங்க கிட்ட சொல்றதுன்னு நினைச்சே திரும்பி பார்த்தா 3 பேரும் டோருக்கு அந்த பக்கத்துல இருந்து என்னடா ஓகேவான சிக்னல் காட்ட, இவனும் வேற வழி இல்லாம ஓகே ஓகேன்னு சிக்னல் காட்டுறான். கட் பண்ணா 4 பேரும் இங்க உட்காந்து ஷர்ட்டை எப்படி எடுக்கலாம்னு டிஸ்கஸ் பண்றாங்க. அவன் ஷர்ட்டை எடுக்கிறதுக்கு 2 கண்டிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம லாக்கர் ரூமுக்கு போறத யாரும் பாத்துடக்கூடாது. செகண்ட் நமக்கு ஈவினிங் 5 o'clock வரைக்கும் தான் டைம் இருக்குன்னு லீ சொல்லிட்டு இருக்க. தேர்ட் கண்டிஷன் என்னடான்னு டைப் கேக்குறான். நீ நான் சொல்றத லிசன் பண்றியா இல்லையா, நான் 2 கண்டிஷன் தான் சொன்னேன்னதும், ஒரு ஷர்ட்டை எடுக்கிறதுக்கு இதெல்லாம் தேவையான டைப் கேட்க, ஆமாடா என் அண்ணன் ஷர்ட்டை ஒரு ஜூனியர் வாஷ் பண்ணி கொடுத்தான்னு மத்தவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவனோட இமேஜ் என்ன ஆகுறதுன்னு கேட்க, அப்ப ஜாய் டைப் கிட்ட நாம 2 பேரும் என்ட்ரன்ஸ்ல நின்னு யாராச்சும் வராங்களான்னு பாட்டுக்கலான்னு சொல்ல, நான் ஃபாவையும் அவன் கேங்கையும் கண்டுபிடிச்சு கொஞ்சம் டைம் பாஸ் பண்றேன், நீ போயிட்டு அந்த ஷர்ட்டை எடுத்துறேன்னு லீ டீராக் கிட்ட சொல்றான். தென் இவங்க பிளான ஸ்டார்ட் பண்றாங்க. டீராக் லாக்கர் ரூம் கிட்ட இருக்கிறப்ப லீ அங்க வரான். டேய் நீங்க என்னடா பண்றேன்னு கேட்க, நான் அவங்க ஷெட்யூல செக் பண்ணிட்டேன், அவங்க எல்லாரும் இப்ப கிளாஸ்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் லாக்கர் ரூமை நோக்கி போக உள்ள இருந்து 2 பேரும் வராங்க. சோ உடனே இவங்க பக்கத்துல இருக்கிற பெஞ்ச்ல உட்காந்து, டேய் நான் லாஸ்ட் டைம் 2 கோல் போட்டேன்டான்னு லீ ஃபுட்பால் கேம் பத்தி பேச, டீராக்கோ ஓ உனக்கு ஃபுட்பால்லாம் விளையாட தெரியுமான்னு கலாய்க்கிறான். தென் யாரும் இல்லாதப்ப 2 பேரும் உள்ள வந்து ஃபாவோட லாக்கரை தேடுறாங்க. எடுடா அவன் லாக்கர்னு டீராக் கேட்க, எனக்கு தெரியாதுன்னு லீ சொல்றான். ஏன் தெரியாதுன்னு கேட்க, தெரியாதுன்னா தெரியாதுதான்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அந்த ஷட்டரும் ஓபன் ஆகுது. இங்க என்னடா பண்றீங்கன்னு இவன் கேட்க, உடனே லீயும் ஏ ராக் பெண்ணை கண்டுபிடிச்சியாடான்னு கேக்குறான். எந்த பெண்ணுடான்னு இவன் கேட்க, அடாண்டா அந்த பெண்ணுன்னு லீ சமாளிக்க ட்ரை பண்ண டீராக்கு அது புரியல. அவனும் டைரக்டா ஃபாவோட லாக்கர் எடுன்னு அந்த பையன் கிட்ட கேட்டதும் லீ அவன் வாய போட்டிட்டு, நான் ஃபாவோட தம்பி, அவன் லாக்கர்ல இருந்து பெண்ணை கொண்டு வர சொன்னான், பட் எங்களுக்கு அவன் லாக்கர் நம்பர் தெரியலன்னு சொல்ல, இவனும் S508ன்னு லாக்கர் நம்பரை சொல்லிட்டு போறான். சோ இவங்களும் உடனே அந்த லாக்கரை ஓபன் பண்ணி ஷர்ட்டை எடுத்துட்டு வெளியே வந்துடுறாங்க. ஷர்ட்டை எடுத்துட்டீங்களாடான்னு ஜாய் கேட்க, இவனும் ஆமான்னு அதை தூக்கி காட்ட, டே கீழே இறக்குடா மற்றவங்க பாட்டுருவாங்கன்னு லீ சொல்லிட்டு 4 பேரும் அங்க இருந்து லாண்ட்ரிக்கு ஓடி போறாங்க. இங்க வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ நாங்க மிஷினை யூஸ் பண்ணலாமான்னு கேட்க, இவங்களும் எதை வாஷ் பண்ணணும்னு கேட்டுட்டு அந்த ஷர்ட்டை பாட்டுட்டும் இதெல்லாம் மிஷின்ல வாஷ் பண்ண முடியாது, கையில தான் வாஷ் பண்ணணும்னு சொல்லி அந்த ஷர்ட்டை திருப்பி தண்டுற ஜாய் அவங்க கிட்ட, நாங்க ஒரு அர்ஜென்ட்ல இருக்கோம் ப்ளீஸ் வாஷ் பண்ணிட்டாங்கன்னு கேட்க, கையில வாஷ் பண்றதெல்லாம் லேட் ஆகும் அண்ட் எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லவும், டைப்பும் லீயும் ப்ளீஸ் அக்கா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு ரொமான்டிக்கா பேசுறப்ப, டீராக்கோ நானே வாஷ் பண்றேன் நீங்க எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் தாங்கன்னு கேட்க, அவங்களும் ஓகேன்னு டப்பாவை எடுத்து கொடுத்துட்டு கடை முன்னாடியே வாஷ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுற. டீராக்கும் அங்கேயே உட்காந்து வாஷ் பண்றான், பட் கரை சுத்தமா போகல. அப்ப டைப் லீய கூப்பிட்டு அவன் காடுல எடியோ சொல்லிட்டு 2 பேரும் அக்கா கரை போக மாட்டேன்னு நீங்க கொஞ்சோண்டு ஹெல்ப் பண்றீங்களான்னு ரொமான்டிக்கா கேட்க, அவங்களும் வழியே விடுங்கடான்னு ஏஞ்சி வந்து ஷர்ட்டை துவச்சி அட காய வச்சு நீட்டா அயன் பண்ணியும் கொடுத்துடுறாங்க. தென் லீ நான் QR கோட்ல பே பண்றேன்னு சொல்ல, அவங்க நான் கேஷ் மட்டும் தான் வாங்குவேன்னு சொல்றாங்க. இப்ப இவங்களுக்கு வெறும் 20 மினிட்ஸ் தான் இருக்கு. சோ லீ நீங்க போங்க நான் கேஷ பே பண்ணிட்டு வரேன்னு அவங்கள அனுப்பி விடுறான். கட் பண்ணா இங்க ஃபாவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் கிளாஸ் முடிச்சுட்டு வெளியே வராங்க. ஏ ஃபா எங்களுக்கு வெயிட் பண்றான்னு ரியோ கட்ட, அந்த சட்டம் கேட்டு என்ன இவங்க அதுக்குள்ள வந்துட்டாங்கன்னு ஏ சாகி சீக்ஸ் வேகமா போய் அந்த ஷர்ட்டை லாக்கர்ல வச்சிருந்தான்னு அவனை அனுப்பி விட்டுட்டு இவங்க 2 பேரும் எப்படி அவங்கள ஸ்டாப் பண்றதுன்னு டூனுக்கு பின்னாடி மறைஞ்சு நின்னு பாக்குறாங்க. அவங்க கிட்ட வந்ததும் டேய் நீ நடிப்பியாடான்னு ஜாய் கேட்க, என்ன நடிக்கணும்னு இவன் கேட்டு முடிக்கிறதுக்குள்ள இவ டைப்பை மிடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு, யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க என் ஃப்ரெண்டு மயக்கம் போட்டு விழுந்தான்னு கட்ட, என்னாச்சுன்னு ஃபா கேக்குறான். என் ஃப்ரெண்டு மயக்கம் போட்டா ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு
பேசிட்டு இருக்கிறப்ப லீ அங்க வந்து டைப் உனக்கு என்னடா ஆச்சுன்னு அவனை போட்டு அமுக்க இவங்க 3 பேரும் அதை கண்டுக்காம அங்க இருந்து போறாங்க. ஹியா ஹெல்ப் பண்றான்னு லீ அவனை கூப்பிட அவனும் ஆக்டிங் நல்லா இருக்குடான்னு சொல்லிட்டு போறான். கட் பண்ணா இங்க டீராக் லாக்கர் ரூம்குள்ள வந்துடுறான். வெளியே இருந்து யாராவது வராங்களான்னு பார்த்ததுல இவன் உள்ள நிக்கிறத பார்க்க மிஸ் பண்ணிடுறான். அண்ட் அவனும் டீராக் நீ இங்க என்ன பண்ற என்ன பார்க்க வண்டியான்னு கேட்க ஐயோ இவன் கிட்ட போய் மாட்டிக்கிட்டோமேன்னு நினைச்சிட்டு இல்ல நான் ரூம் மாதிரி வந்துட்டேன்னு சொல்லி அங்க இருந்து போறப்ப ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுன்னு அவனை நிறுத்தி நாளைக்கு நடக்க போற அவன் பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்றான். அதுக்கு டீராக் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிக்கிறப்ப நீ மட்டும் நாளைக்கு வந்தா நான் இனிமேல் உன்னை தொல்லை பண்ண மாட்டேன் அண்ட் உன்னை அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆமா கையில என்ன வச்சிருக்கன்னு கேட்க இவனும் அதை மறைச்சிட்டு நான் பார்ட்டிக்கு வரேன்னு சொல்றான். டென் நீ கிளம்பு நான் வாஷ்ரூமை யூஸ் பண்ணணும்னு சொல்ல அவனும் அங்க இருந்து வெளியே போறான். அதுக்கப்புறம் உடனே இவன் ஷர்ட்டை ஃபாவோட லாக்கர்ல வச்சுட்டு வெளியே வரப்ப ஃபாவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் அங்க வந்துடுறாங்க. சோ டீராக் அங்க இருக்கிற ஒரு கேப்ல போய் மறைஞ்சிக்கிறான். லீயும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் இன்னைக்கு வியர்டா நடந்துக்கிறாங்கடான்னு பேசிட்டு இவங்க உள்ள வரப்ப ஃபா டீராக்கோட காலை பாட்டுறான். பட் அட பாக்காத மாதிரி போயிடுறான். தென் இவங்க லாக்கரை ஓபன் பண்றப்ப இவன் ஷர்ட் கிளீனா இருக்கிறத பார்த்துட்டு எப்படிடா இது கிளீன் ஆச்சுன்னு ஹியா கேட்க இவனும் அதுக்கு பதில் சொல்லாம வாங்கடா பிராக்டிஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போலான்னு ட்ரெஸ் மாட்ட போறாங்க. இந்த கேப்ல டீராக் அங்க இருந்து வெளியே வந்துடுறான். கட் பண்ணா இங்க 4 பேரும் உட்காந்து எப்படியோ பிளான சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோன்னு பேசுறப்ப உனக்கு ஏன்டா ஷர்ட்டை வச்சுட்டு வர்றதுக்கு அவ்வளவு நேரம் ஆச்சுன்னு டைப் கேட்க இவனும் அதுவா நாங்க ஓவ மீட் பண்ணுன்னு சொல்ல மறுபடியும் அவனா இந்த தடவை என்னன்னு கேட்க என்ன அவன் பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணா அண்ட் நானும் வரேன்னு சொல்லிட்டேன்னு சொன்னதும் எல்லாரும் இவனுக்கு இதே வேலையா போச்சுன்னு நினைச்சிட்டு ஏன்டா அவன் கிட்ட நோ சொல்ல மாட்டேன்றன்னு ஜாய் கேட்க அவன் என் கையில இருந்த ஷர்ட்டை பார்க்க ட்ரை பண்ணான். அது ஃபாவோட ஷர்ட்னு தெரிஞ்சா என்ன ஆகுறது அதான் உடனே ஓகே சொல்லி அவனை அனுப்பி விட்டுட்டேன்னு சொல்ல யாருக்குடா அதெல்லாம் தெரிய போகுது பாக்குறவங்க அது உன்னோட ஷர்ட்னு தான் நினைப்பாங்கன்னு லீ சொல்றான். அதுக்கு இவனும் நான் ஒரு அவசரத்துல சொல்லிட்டேன் அண்ட் நான் அங்க போனா இனி அவன் என்ன தொல்லை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான்னு சொன்னதும் அவன் சொல்றதெல்லாம் நீ நம்புறியான்னு டைப் கேட்க ஆமாடான்னு டீராக் சொல்றான். அப்ப ஜாய் நானும் உன் கூட வரேன் நான் உன்னை பாட்டுக்கிறேன்னு சொல்ல லீ அண்ட் டைப்பும் நாங்களும் வரோம் நம்ம எல்லாருமே சேர்ந்து போலான்னு சொல்றாங்க. கட் பண்ணா இங்க பார்க்கிங் லாட்ல டீராக்கோட அக்காவும் அவ பாய் ஃப்ரெண்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்க இவன் அங்க கொடுத்த கிஃப்டோட வரான். என்னடா இதெல்லாம் பேப் கேட்க இதெல்லாம் கொடுத்தான்னு சொல்லவும் ஏன்டா அவன் கிட்ட நோ சொல்லாம இதெல்லாம் வாங்குற இதால அவன் நீ அவனுக்கு சான்ஸ் கொடுக்கறன்னு நினைப்பான் உன்னை தொல்லை பண்றத விட மாட்டான்னு சொல்றப்ப அவளோட பாய் ஃப்ரெண்டும் சரி விடு அவனை திட்டாத அவன் இதை விருப்பப்பட்டு வாங்கியிருக்க மாட்டான்னு டீராக்கு சப்போர்ட் பண்ண இவனும் ஆமா நான் ஃபீலிங்ஸ் ஹர்ட் பண்ண கூடாதுன்னு தான் இதை வாங்கிக்கிட்டேன் பட் நான் அவனுக்கு சான்ஸ் கொடுக்கல எனக்கு அதை எப்படி சொல்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் அவன் தர கிஃப்ட் நான் வாங்க மாட்டேன்னு சொல்றான். தென் 3 பேரும் வீட்டுக்கு போறாங்க. அன்னைக்கு நைட்டு பேப் மொபைல பாட்டுட்டு இருக்க டீராக் அவன் மடியில படுத்துட்டு இருக்கான் அண்ட் அவங்களோட தாத்தா டிவி பாட்டுட்டு இருக்காரு. அப்போ அங்க அவங்களோட அம்மா வந்து மணி என்ன ஆகுது இன்னும் தூங்கலையான்னு கேட்டுட்டு ரொம்ப நேரம் முழிச்சிருக்காதீங்கன்னு சொல்லிட்டு போக அந்த நேரத்துல அவங்களோட அப்பா வீட்டுக்கு வராரு. வந்ததும் அவரு வாங்கிட்டு வந்த ஃபுட்டை டீராக் கிட்ட கொடுக்க பேபோ நான் உங்களுக்கு டின்னர் எடுத்து வைக்கிறேன்பான்னு சொல்றா. அதுக்கு இவரோ சரிடா சொல்லோன்னு அவளை கிஸ் பண்ண எதுக்கு அவளை கிஸ் பண்ணீங்கன்னு கேட்டுட்டு எனக்கும் அதே மாதிரி பண்ணுங்கன்னு இவன் கேட்க முடியாது போட உன்டால நாட்டடிக்குதுன்னு இவரு சொல்லவும் டீராக்க தவிர மற்ற எல்லாருமே சிரிக்கிறாங்க. அதுக்கு இவனும் அப்பனா போங்க இந்த ஃபுட்டை நான் யாரு கூடயும் ஷேர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அம்மா அப்பா என்ன கிஸ் பண்ண மாட்டேன்றாரு அவருக்கு என் மேல பாசமே இல்லைன்னு அவன் அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறான். கட் பண்ணா நெக்ஸ்ட் டே இவங்க 4 பேரும் கிளாஸ முடிச்சுட்டு வெளியே வராங்க. இந்த ப்ரொஃபசர் கிளாஸ் எடுத்தாலே தூக்கமா வருதுன்னு பேசிட்டு வரப்ப டைப் டீராக் கிட்ட இன்னைக்கு நீ ஓவோட பர்த்டே பார்ட்டிக்கு போக போறியாடான்னு கேட்க ஆமா பட் நான் இன்னும் கிஃப்ட் வாங்கல என்ன வாங்குறதுன்னு ஐடியா சொல்றீங்களாடான்னு கேட்க இப்ப கிஃப்ட் ஒண்ணுதான் குறைச்சல்ற மாதிரி லீயும் டைப்பும் பார்க்க ஜாயும் நம்ம எல்லாருமே தானே போறோம் சோ கண்டிப்பா கிஃப்ட் வாங்கணும்ன்றா. கட் பண்ண அன்னைக்கு நைட்டு பேப் டாம் கூட கால்ல பேசிட்டு இருக்கிறப்ப இவன் சைலண்டா கீழே இறங்கி வரான். அத பேபோ நோட் பண்ணிட்டு டாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுடா நான் ஒரு வண்டை புடிச்சிட்டு வரேன்னு கால்ல சொல்லிட்டு டீராக் இப்ப எங்கடா போறேன்னு கேட்க இவனும் நைஸா அவன் ஷூஸ டேபிள் கீழே போட்டுட்டு பேப் முன்னாடி முட்டி போட்டு பேபக்கா நான் ஓவோட பர்த்டே பார்ட்டிக்கு போறேன்னு சொன்னதும் நீ ஏன்டா அங்கெல்லாம் போறேன்னு கேட்க நான் போயிட்டு உடனே வந்துடுவேன் என் கூட லீ டைப் அண்ட் ஜாய் எல்லாம் வராங்க நான் சேஃபா போயிட்டு வந்துடுவேன் ப்ளீஸ் ப்ளீஸ்னு அவன் மடியில படுத்து கியூட்டா கேட்கவும் சரி போன பேப் சொல்லிடுற. அடுத்த செகண்டே இவன் அவனோட ஷூஸை எடுத்துட்டு ஓடுறான். அப்ப பேப் டே நில்றான்னு அவனை ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டு சீக்கிரமா வந்துடணும் ஏதாச்சும் ப்ராப்ளம்னா உடனே எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லி அனுப்புறா. கட் பண்ணா இப்ப டீராக் ஜாய் அண்ட் டைப் 3 பேரும் பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. தென்
ஓ இவங்கள பார்த்ததும் டீராக்னு இவங்க கிட்ட வர ஜாய் கொண்டு வந்த கிஃப்ட அவன் கிட்ட கொடுக்கறா. ஆனா அட அவன் கண்டுக்காம கிஃப்ட் எல்லாம் எடுக்கு. நீ இங்க வந்ததே எனக்கு சந்தோஷம்னு டீராக் கிட்ட சொல்லிட்டு கிட்ட வரப்ப குறுக்க ஹாப்பி பர்த்டே பியூன்னு ஜாய் வந்து கிஃப்ட கொடுக்கறா. அட இவனும் தேங்க்ஸ்னு சொல்லி வாங்கிட்டு டீராக் கிட்ட தேங்க்ஸ் சொல்ல கிட்ட வரப்ப இந்த தடவை டைப் குறுக்க வந்துடுறான். தென் ஓ அவங்கள பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வரான். எங்க கூட உட்கார்றீங்களான்னு கேட்க இல்ல நாங்க அந்த இடத்துல உட்கார்றோம்னு ஜாய் சொல்ல அப்ப டீராக் நீ என் கூட வரியான்னு கேட்டதும் இல்ல அவன் எங்க கூடயே உட்காந்துப்பான்னு சொல்லி நீங்க வாங்கடான்னு ஜாய் அவங்கள கூட்டிட்டு போயிடுறா. அதுக்கப்புறமா ஓ அவன் ஃப்ரெண்ட் பக்கத்துல வந்து உட்கார அவன் அந்த கிஃப்ட பார்த்துட்டு யார்கிட்ட கொடுத்ததுன்னு கேக்குறான். இவனும் டீராக் கொடுத்தான்னு சொன்னதும் சூப்பர்டா அப்போ இன்னைக்கு நீ ப்ரொபோஸ் பண்ணிருன்னு ரெண்டு பேரும் பேசி சிரிச்சிட்டு இருக்கிறப்ப அவனோட இன்னொரு ஃப்ரெண்டு வந்து உன் ஆர்டர் வந்துருச்சுடான்னு சொல்றான். இந்த ஐடியா ஒர்க் ஆகுமாடான்னு கேட்க கண்டிப்பா ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு மூணு பேரும் சிரிக்கிறாங்க. அதே நேரத்துல இங்க ஜாய் இன்னைக்கு ஓ கிட்ட ஏதோ சரியில்லைன்னு சொல்றா. அப்ப டைப்போ லீ எப்போ வருவான்னு கேட்க அவன் மட்டும் வரலன்னு சொன்னானா அவன் செட்டான சொல்லிட்டு அவன் மொபைல் எடுத்து பார்க்க லீ ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணிருக்கான். அட பார்த்துட்டு அவன் ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான்னு சொன்னதும் டைப்போ என்ன லீக்கு ஆக்சிடென்ட் ஆன சாக்காக டீராக்கும் இப்ப அவன் எப்படி இருக்கான்னு கேக்குறான். அப்ப ஜாய் டே நான் சொல்றத ஒழுங்கா கேளுங்கடா, லீ ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகலன்னு சொல்றா. அதே நேரத்துல ஓவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் ட்ரிங்க்ஸோட இவங்க சீட்டுக்கு வந்து உட்கார்றாங்க. டீராக் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டான்னு ஜாய் சொல்ல இது வெறும் மாக்டெயில் தான், ஆல்கஹால் இல்லன்னு ஓ சொல்லிட்டு உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீ ஒன்னு ட்ரை பண்ணி பாருன்னு ஒரு கிளாஸ் எடுத்து ஜாய் கிட்ட கொடுக்க அவளோ ஃபர்ஸ்ட் டைப்பை ட்ரை பண்ண சொல்றா. அவன் குடிச்சு பார்த்துட்டு இது ஆல்கஹால் இல்லன்னு சொன்னதுக்கு அப்புறமா ஜாயும் டீராக்கும் அதை குடிக்கிறாங்க. இப்படியே நிறைய ரவுண்டு போக மூணு பேருக்கும் நல்லா போர்டு ஏறிடுது. அண்ட் இவனும் பிளான் சக்சஸ்னு அவன் ஃப்ரெண்டுங்க கிட்ட சிக்னல் காட்டுறான். அதே நேரத்துல ஃபா இந்த இடத்துக்கு வரான். ஒரு வழியா நீ வந்துட்ட, நான் ஃபேமிலி மேட்டரை பாக்குறதுக்கு போறேன்னு ரியோ சொல்லிட்டு அவுட்டோர் ஏரியா ரிசர்வேஷன் நேம நான் மிஸ்டர் நரேஷ்ல இருந்து ஓக்கு மாட்டிட்டேன்னு சொல்ல இவன் எப்படின்னு கேக்குறான். ஓ மிஸ்டர் நரேஷ் கிட்ட பேசிட்டான் அண்ட் அவரும் ஓகே சொல்லிட்டாரு. இப்போ அங்க பர்த்டே பார்ட்டி போயிட்டு இருக்குன்னு சொல்ல இதெல்லாம் ஏத்துக்க முடியாது, அப்ப எதுக்கு நம்ம ரிசர்வேஷன் ஒண்ணு வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு இவன் ரெண்டு பாடி கார்ட்ஸ கூட்டிட்டு பார்ட்டி நடக்கிற ஏரியாவுக்கு போறான். கட் பண்ணா இங்க எல்லாருமே ஹாப்பி பர்த்டே சாங் பாடிட்டு இருக்காங்க. ஓ அந்த கேண்டில ஊடி அணிச்சிட்டு எல்லாரும் முன்னாடியும் டீராக் நீ என் பாய் ஃப்ரெண்டா இருக்கியான்னு கேக்குறான். டீராக் அதுக்கு ரிப்ளை பண்றதுக்கு முன்னாடியே ஓவோட ஃப்ரெண்ட்ஸ் அவனை கிஸ் பண்ணுன்னு சியர் பண்ண ஓ டீராக்க ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ட்ரை பண்றான். அண்ட் அத பாக்குற எல்லாரும் அட சியர் பண்ணிட்டு இருக்க ஃபா அங்க வந்து டீரா கைய பிடிச்சி இழுக்கிறான். டே என்னடா உன் பிரச்சனைன்னு ஓ கட்ட இவன் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு ஃபா சொன்னதும் என்ன உன் பாய் ஃப்ரெண்டான ஓ அவனை அடிக்க வர இவனும் அட டாச் பண்ணிட்டு ஓவை அடிச்சுட்டு டீராக்க அங்க இருந்து கூட்டிட்டு போறான். அண்ட் பாடி கார்ட்ஸ் அங்க இருந்தனால இவனால ஒன்னும் பண்ண முடியல. கட் பண்ணா இப்ப ஃபா டிரைவ் பண்ணிட்டு இருக்க டீராக் போர்டில உன் கைய கூடன்னு கேட்டுட்டு இருக்க இவனுக்கோ ரோட பாக்குறதா இல்ல இவனை பாக்குறதான்னு தெரியல. தென் கைய கொடுத்துற டீராக் அவன் கண்ணத்துல வச்சு தடவிட்டு நெக்ஸ்ட் இவன் ஷோல்டர்ல சாஞ்சி என் தலையில கிஸ் பண்ணுன்னு அடியே திரும்ப கேக்குறான். இப்ப ஃபா எதுவும் பண்ணாம சைலண்டா இருக்க ஓ நீ என்ன லவ் பண்ணல ஒரு கிஸ் கூட பண்ண மாட்டேன்றன்னு இவன் கோச்சிட்டு தள்ளி போயிற. இப்போதான் ஃபாக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. தென் டீராக்கோட வீட்டுக்கு வந்ததும் ஃபா அவனுக்கு ஹெல்ப் பண்ண இவனும் இது ஓன்னு நினைச்சு நீ பண்ணது சரியில்லை, நீ ரொம்ப ரூடா நடந்துகிட்டேன்னு சொல்லிட்டு அவன் மேல விழுந்துடுறான். தென் மறுபடியும் ஏஞ்சிட்டு அப்பா எனக்கு தலை வலிக்குது என் தலையில கிஸ் பண்ணுங்கன்னு கேட்க இவனும் ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரியே சைலண்டா நிக்கிறான். அதனால டீராக்கோ அம்மா அப்பா என்ன கிஸ் பண்ண மாட்டேன்றாருன்னு ரோட்ல நின்னு கத்த ஃபாவும் யாராச்சும் வந்துருவாங்களோன்னு திரும்பி பார்த்துட்டு வேற வழி இல்லாம அவன் தலையில கிஸ் பண்ணி அவனை அனுப்பி விடுறான். கட் பண்ணா நெக்ஸ்ட் டே இவன் மொபைலுக்கு நிறைய மெசேஜ் வருது. சாகி சேக்ஸ் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுதான்னு லீ சென்ட் பண்ணிருக்கான். ஏன்டா அவனை உன் தலையை கிஸ் பண்ண விட்டேன்னு டைப் சென்ட் பண்ணிருக்கான். அண்ட் நாம இப்பவே பேசி ஆகணும்னு பேப் சென்ட் பண்ணிருக்கா. தென் ஜாயும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுதான்னு சென்ட் பண்ணிருக்கா. டோம் கூட டீராக் பேப் ரொம்ப கோபமா இருக்கா, ஏண்டிச்சு அவ கால் அட்டென்ட் பண்ணுன்னு சென்ட் பண்ணிருக்கான். இந்த நோட்டிபிகேஷன் சவுண்ட கேட்டு இவன் ஏண்டிச்சு மொபைலை எடுத்து பார்த்ததும் செம ஷாக் ஆயிடுறான். யாரோ இந்த போட்டோவை எடுத்து ஸ்டோரியில போட்டிருக்காங்க. அட பார்த்ததும் இல்லன்னு டீராக் கத்துறான். இதோட எபிசோட் 1 கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.